சாப்பிட்ட உணவுக்கு மகனின் முகத்தில் காசை வீசி எறிந்துவிட்டு ரோஷத்துடன் வீட்டை விட்டு வெளியேறிய தாய். பிறகு நடந்த அதிரடியான திருப்பத்தை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ரோஷத்துடன் மகனினுடைய முகத்தில் காசை வீசி எறிஞ்சி வீட்டை விட்டு வெளியே வந்த தாயோடைய பேர் பார்த்தீங்கன்னா லீலாவதி துபே, வயது 70. லீலாவதி கோத்தர்நாத் துபே, வயது 70 என்பவரது மகன்தான் தினேஷ்குமார் துபே. இவர் மும்பையில் ஆட்டோ ஓட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் நோய்வாய்ப்பட்ட தினேஷ் உடல்நலக்குறைவால் கடுமையாக அவதைப்பட்டு வந்துள்ளார். இதனை கேள்விப்பட்டு அவரது தாயான லீலாவதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதற்கு சற்று முன்னர் மும்பை சென்று மகனை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்துள்ளார். தாயின் அரவணைப்பை மற்றும் சிகிச்சையால் உடல்நிலை தேறிய தினேஷ் தாயுடன் அடிக்கடி சண்டையிட்டும் வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் லீலாவதியை வீட்டை விட்டு வெளியேற சொல்லுமாறு கூறி மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளார். இதனால் வேதனையில் தவித்து வந்த லீலாவதியோ வீட்டை விட்டு வெளியேறி மும்பையின் மகுல் நகர் முதல் பாத்ரா வரை கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர்கள் நடந்தே வந்துள்ளார். அவரிடம் இருந்த பணமும் தீர்ந்து விட்டதால் பசியால் அவதைப்பட்டு வந்த லீலாவதிக்கு லாரியில் சென்ற சில நபர்கள் பிஸ்கட்டுகளையும் தண்ணீரையும் கொடுத்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலும் ஆனது. இந்த வீடியோ மும்பை ரயில்வே போக்குவரத்து அதிகாரியான சுஹானி மிஸ்ரா கவனத்திற்கும் சென்றது. இதையடுத்து காவல்துறை உதவியுடன் லீலாவதியை மீட்டு கொண்டு வந்து அவர் அந்த பாட்டிக்கு உணவு மற்றும் தங்குவதற்கு இருப்பிடத்தையும் அளித்து உதவியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது சொந்த ஊரான டெல்லிக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்த மிஸ்ரா அவருக்கு ஏசி பெட்டியில் டிக்கெட்டையும் புக் செய்து பத்திரமாக அனுப்பியும் வைத்துள்ளார். இது குறித்து லீலாவதி கூறும்போது, எனது மகனுடன் தங்கியிருந்த நாட்களில் நான் சாப்பிட்ட உணவுக்கு பணத்தை கொடுத்து விட்டேன். இருப்பினும் அவன் கடந்த 3 மாதங்களாக தொடர்ச்சியாக என்னை அடித்தே துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியேறுமாறும் கூறினார். அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறும் சூழலும் ஏற்பட்டது. நான் வீட்டை விட்டு வெளியேறும் போது எனக்கு எங்கே செல்வது என்றே தெரியவில்லை. என்னிடம் பணம் கூட இல்லை. நான் ரோஷத்துடன் அந்த பணத்தை அவனுடைய முகத்தில் தூக்கி எறிந்து விட்டேன். ஒரு லாரியில் சென்றவர்கள்தான் எனக்கு பிஸ்கட்டுகளையும் தண்ணீரையும் கொடுத்தனர். அதன் பின்னர் என்னை மீட்டு ரயில்வே அதிகாரிகள் எனக்கு சூடான உணவையும் தங்குவதற்கான இடத்தையும் அளித்தனர். அதில் ஒரு அதிகாரி என்னுடைய மகன் என்னிடம் வந்து பேசுவார் என்று கூறினார். இப்போது ரயில்வே அதிகாரிகள் எனது குடும்பத்தினர் ஆகிவிட்டனர். அவர்களுக்காக நான் கடவுளிடமும் வேண்டிக் கொள்ள மட்டுமே முடியும் எனவும் கூறியிருக்கிறார். தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து தன்னை கவனித்த தாயவே உடல்நிலை சரியான பிறகு வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்கிற மகனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.